இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 26 டிசம்பர் மாதம் 2014 ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதியதொரு நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 11 மாவட்டங்களில் மண் சரிவு எச்சரிக்கை. மண் சரிவு அனர்த்தத்தினால் பல வீதிகளின் போக்குவரத்து தடை. ஜனாதிபதி தேர்தலுக்கான போலீஸ் உத்தியோகத்தர்களின் தபால் மூல வாக்களிப்பு இன்று. கிழக்கு லிபியாவில் உள்ள எண்ணெய் துறைமுகத்தின் மீது ஏவுகணை தாக்குதல். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நிர்வாகத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நுவரெலியா, பதுளை, கேகாலை, கண்டி, மாத்தளை, ரத்தினபுரி, களுத்துறை, காலி, மாத்தரை மற்றும் ஹம்பந்தோட்டை, குருநாகல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவது தொடர்பில் மண் சரிவு ஆய்வு பிரிவினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் மண் சரிவு, கற்பாறை, புழல்வுகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவியுள்ளதாக அந்த பிரிவின் பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக பல வீதிகளின் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான போலீஸ் உத்தியோகத்தர்களின் தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெறவுள்ளது. போலீஸ் நிலையங்களில் இன்று முற்பகல் 8:30 அளவில் வாக்குப்பதிவுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். தபால் மூல வாக்குப்பதிவுகளை இன்று மேற்கொள்ள முடியாது போகும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிர்வரும் 30 மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் மட்டக்களப்பில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பில் பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் காற்று வீசி வருவதுடன் கடல் பகுதிகளும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றன. மீனவர்கள் தமது தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொலைபேசியூடாக தற்போது தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். காலை வணக்கம். காலை வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய வானிலை கடந்த 2 நாட்களாக மேல் வளிமண்டலத்தில் காணப்பட்ட வளிமண்டல குழப்பமானது தற்போது தாளமுக்கமாக வலுவடைந்து இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றது. இதன் தாக்கத்தினால் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை காணப்படும். இந்த தாளமுக்கமானது நகர்ந்து பின்னர் இலங்கை விட்டு அப்பால் சென்றதன் பின்னர் நாளை முதல் இந்த மழை கொண்ட காலநிலை படிப்படியாக ஓரளவு குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் சில பிரதேசங்களில் சற்று பலமான காற்று வீசும். நாட்டின் அநேகமான பகுதிகள் மேக மூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவு மழை வீழ்ச்சி காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இன்றும் மழை
கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். அநேகமான கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் புத்தளம் முதல் காலி பொத்துவில் ஊடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அபாயகரமானதாகவும் இருக்கும். அத்துடன் இன்று காலை 5:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 21 மணித்தரங்களில் பல பிரதேசங்களில் மழைவீழ்ச்சி பதிவாகியிருக்கின்றது. முக்கியமாக பொத்துவில் பிரதேசத்தில் 264 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், மொனராகல் பிரதேசத்தில் 133 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் 117 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், காலி பிரதேசத்தில் 99 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். கடந்த 2004ஆம் ஆண்டு இன்று போன்றதொரு நாள் உதயமானது. வழமை போல மக்கள் தமது நாளாந்த கடமைகளை ஆரம்பிக்க ஆயத்தமான பொழுதுகள் அவை. அந்த சில நிமிடங்கள் இற்றை வரை உலக மக்களால் மறக்க முடியாத ஒன்றாகவும் மனதில் மாறாத வடுக்களை விட்டு சென்ற நொடிகளாகவும் அமைந்தன. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் திகதி உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட போதிலும் மறுநாள் உலகமே சோக கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. டிசம்பர் 26 முழு பூரணை தினம். இந்தோனேஷியா சுமத்ரா தீவுகளில் ஏற்பட்ட அதிர்வுகளின் எதிரலை ஆழி பேரழியாக உருவெடுத்தது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் கரையோர மாவட்டங்கள் அன்றைய தினம் சில மணித்தியாலங்களுக்குள் கடல் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டன. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உழைக்கும் மலேக மக்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரியது. லிந்துலை மௌசால தோட்ட மக்கள் தற்காலிக கூடாரங்களில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் தொடர்ந்தும் வாழ்கின்றனர். மலையகத்தின் நுவரெலியா மாவட்டம் லிந்துலை மௌசால தோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட லயன் அறைகள் சேதமடைந்த நிலையில் அதனை விட்டு வெளியேறிய மௌசால தோட்ட மக்கள் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றனர். லயனின் கூரைகள் உக்கி காணப்படுவதுடன் லயனுக்கு செல்லும் பாதைகளும் புனரமைக்கப்படாமையினால் போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த லயன் அறைகள் ஒவ்வொன்றிலும் 7 முதல் 10 வரையான குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் இடவசதியற்ற நிலையில் வசித்து வருகின்றனர். இவ்வாறான அசௌகரியங்களினால் தற்காலிக கூடாரங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தொடர்ந்தும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை வேதனைக்குரியது. 3 பேர் இந்த வீட்டுல இருக்கோம். ஒரு குச்சினியா ஒன்னா இஷ்டப்புல சோறாக்கிட்டு வீட்டுக்கு படுத்துக்கணும். ஒரு பாத்ரூமா கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்ல. மழை காலத்துல எல்லாம் வீடு ஒழுகுது. பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு ஒரு வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல. இந்த வீடுக்காக எங்களை வேலைக்கு போக சொன்னாங்க. நாங்களும் வேலை தான் செய்யறோம் எஸ்டேட்ல. தோட்ட நிர்வாகமும் கணக்கெடுக்க மாட்டேங்குது. எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்களை படிக்க முடியல, கஷ்டம். வீட்டு கரண்ட்ல வீடு சின்ன வீடு. அம்மாவுக்கு எஸ்டேட்ல வேலை எல்லாம் கை கஷ்டம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு இடர்களின் மத்தியில் நாட்களை கடத்தும் இந்த மக்கள் எதிர்பார்ப்பது நிம்மதியான வாழ்விடம் மாத்திரமே. விரைவில் நிரந்தர வீடுகளில் வசிக்க வேண்டும் என்பதே லிந்துலை மௌசால தோட்ட மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். கம்பகாவில் சிறுமியொருவரின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை கிணற்றில் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். லக்மின் காவிந்தா என்ற 13 வயது சிறுமி நேற்று முன்தினம் இரவு களத்தில் சுருக்கிட்டு கிணற்றில் குதித்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். வீட்டில் உள்ளவர்கள் சிறுமி காணாமற் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதன் பின்னர் போலீசார் குறித்த சிறுமியின் உடலை கிணற்றிலிருந்து மீட்டுள்ளனர். பிரேத பரிசோதனைக்காக சடலம் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். இணைந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.